நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் பையிங்க, கண்டினியூவாக பையிங். இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கிளிப்பி டவர் மாதிரிங்க நிஃப்டியில். ஸோ வந்து பையிங் வந்திருக்கு. ஸோ இந்த பையிங் வந்துங்க நான் வந்து மண்டேவே எதிர்பார்த்தேங்க. ஸோ அவன் வந்து எக்ஸ்பீரியை முடிச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து வந்திருக்கான். இவனுங்க என்எஸ்சியும் பிஎஸ்சியும் பண்ணுற அலும்பு இருக்குங்களே. சரி, அதை பார்த்துக்கலாங்க. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நீ பூச்சிக்கழிப்பே நான் கிங்டம் டவுன்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமான பையங்கள் இருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டி நீ வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் நாங்கள்? ஸோ பேங்க் நிஃப்டி வந்து எகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து டெஸ்டிங்காக வருவாங்க. அதாவது இந்த லெவல் அந்த 47,000 டெஸ்டிங்காக மண்டே வரும். கேப் அப் ஆனாலுங்க வரும். கீழே வந்து திரும்பிச்சுன்னா இந்த லெவல் வரணும் இல்லைங்க, கீழே வரும். ஆனால் இங்கே வந்து திரும்பிச்சுன்னா நம்ம உடனே பை பண்ணிக்கலாம். ஸோ நான் அது வந்து 100% கன்ஃபார்ம் ட்ரேடுங்க. ஸோ நான் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னாங்க நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தாங்க இருக்கும், 48,500 to 300. இது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதையும் பிரேக் ஆச்சுன்னா சைக்கலாஜிக்கல் லெவலுங்க 50,000ங்க. இது வந்து நல்ல ஒரு லெவலாக இருக்குங்க அந்த 50,000. ஸோ பார்ப்பங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் மண்டே கட்டாயம் லைவ் ட்ரேடு வந்து கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பேன். அது வந்து 100% கன்ஃபார்ம் ட்ரேடு, அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாங்க 550 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க, 500 to 550. ஸோ அதை பிரேக் ஆச்சுன்னா 23 தாங்க. ஸோ ஏன்னா நல்லா திரும்ப மண்டே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரீட்ரேஸ் கேப் அப் ஆனாலும் ரீட்ரேஸ்மெண்ட் வருங்க, ஒரு கேப் டவுன் ஆனாலும் நல்ல ஒரு பையிங் வருங்க. ஸோ அதனால் மண்டே நான் கட்டாயம் லைவ் ட்ரேட் வந்து 100% கன்ஃபார்ம் ட்ரேட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் ட்ரேட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்களாம் மண்டே வாங்க. ஸோ கட்டாயம் 100% ட்ரேடுங்க, அது வந்து வின்னிங் ட்ரேடுங்க. நான் இங்கேயே கொடுத்துருப்பேங்க. இது எதுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% கன்ஃபார்ம் கிடையாதுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100% கன்ஃபார்ம் கட்டாயம் வந்துச்சுன்னா மார்க்கெட் திரும்பிச்சுன்னா போகும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க நான் சொல்லிட்டேன். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் ரொம்ப நாள் மோகன் சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் நான் சஜஷன் பண்ணிவிட்டேன். அவர் லோ கேபிட்டல் தான், அதனால் நான் சஜஷன் பண்ணிவிட்டேன். ஸோ அவருக்கும் நல்ல ஒரு பில்டு பண்ணியிருக்காரு. பார்ப்போங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் பில்டு பண்ணுவோங்க. ஸோ விக்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னாங்க இந்தியா விக்ஸ் வந்து நேற்றே பேசியிருந்தோம், அப்படியே என்கல்ஃப் போட்டிருக்கான். ஸோ அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அதோட ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் நடந்திருக்குங்க. ஸோ பார்ப்போம் விக்ஸ் எந்த அளவுக்கு இதாகுன்னு. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பையிங் தாங்க இருக்குது. ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதாவது டேட்டாக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அந்த டேட்டா ஏதாச்சும் இருக்கான்னு. இங்கே மாறி போச்சு. இருக்குங்க இன்றைக்கி ஏதாச்சும் ஃப்ரைடே மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் டேட்டா இருக்கும். அதை பற்றி நாங்கள் இருக்குது பாருங்கள், அந்த யூஎஸ்டி மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ பெருசாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லைங்க. இருந்தாலும் பார்த்தோன்னா நம்மளுக்கு வேறு நல்ல பையிங்களா. ஸோ அதனால் லைட்டாக கேப் அப் ஆகலாம், இல்லை கொஞ்சம் கேப் டவுனும் ஆகலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மண்டே ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி ஆகிக்கலாங்க. ஸோ அதனால தான் நான் ஈவினிங் கூட உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைட்வேஸில் தாங்க இருக்குது. ஸோ பார்ப்போங்க மண்டே ஓப்பனிங் பார்த்துக்கிட்டு கீழே வந்து திரும்புகிறப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்குங்க, என்ட்ரி ஆகிக்கலாம். யாரெல்லாம் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்களோ ஸோ அவங்களாம் மண்டே என்னோடய யூடியூப் ஷார்ட்ஸ் பாருங்கள், நான் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.